நான் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டர். தமிழ்நாடு வெளியிடுற செய்தி பத்திரிகைக்கு ஒரு பேட்டி எடுக்கணும். கேளுங்க, என்ன சொல்லணும்? கேட்க வேண்டியது மினிஸ்டரை காப்பாத்தின இன்ஸ்பெக்டரையும் பிடிப்பட்ட ஜீவாவையும் தான். இன்ஸ்பெக்டர் வெளியில போயிருக்காரு, இப்போ நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் என்ன கைதியை விடுதலையா பண்ண சொல்றேன்? பேட்டி தானே எடுக்க போறேன். ஆமா ஆமா, நீங்க வெளியில, அவன் உள்ளதானே. கேளுங்க. இங்க வாடா. அம்மா கேக்குறது பதில் சொல்லு. உங்க பேர் என்ன? ஜீவா. உங்களை என்ன குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க? சார், நீங்க இருந்தா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரு போல இருக்கு. இவனுங்கெல்லாம் உதச்சாதான் பதில் சொல்லுவானுங்க. நீ கேளுமா. ஜீவா, சாயங்காலம் நம்ம ஆளுங்க வந்து உன்னை காப்பாத்துவாங்க. இந்தா, இது சாப்பிடு. போலீஸ் எவ்வளவுதான் அடிச்சாலும் உடம்பு வலியே தெரியாது. சும்மா சாப்பிடு. ஆமா, இது வரைக்கும் போலீஸ்க்கு என்ன தகவல் கொடுத்திருக்க? நான் ஒண்ணும் சொல்லல. பொய் சொல்லாத. நீ முதல்ல சாப்பிட்டது விஷம். அதுக்கு மாத்து மருந்துதான் இது. இன்னும் 3 நிமிஷத்துல உண்மையை சொன்னேன்னா இத தருவேன். இல்லன்னா நான் புறப்படுறேன். லிலி, போயிடாத. நான் சொல்லிடுறேன். ஜெயம்ஜே தான் தலைவர்னு மட்டும் தான் சொன்னேன். நல்ல வேலை. இந்தா, நான் முதல்ல கொடுத்தது விட்டமின் மாத்திரை. இதுதான் இது விஷம். என்னடா சைலன்ஸா வந்து நிக்கிற? என்ன கதை? ஒண்ணுமில்ல, மளிகை கடைக்காரன் என்னாண்ட ஒரு ஜோக் காமிச்சிக்கினான். அவுத்து விடு. 8 நாவை கொடுத்து சூடம் கூடுறாங்க. பையனை பார்த்து கற்பூரம் கட்டுறான்னா பிரிச்சு பாக்குற சூடங்கிது. என்னடா இது, ஏன் மாத்தி சொன்னான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுன்னு. அதெல்லாம் பலான இடத்துக்கு போய் ரவானா பண்ணதான்டா பிரியும். உனக்கு என்னதான் பிரியுதுன்னு சொல்ல. சரிப்பா, நீ சாமிக்கு என்ன போடுவ? பூ போடுவேன். அவன் புஷ்பான்னுவான். நீ சீட்டுன்னா அவன் ஓட்டுன்னுவான். நீ பசின்னு போனேன்னு வச்சுக்க, அவன் பிசின்னு ஒதுங்கிடுவான். கோபி. என்ன கோபி, என்ன மறந்துட்டீங்களா? நான் பேர் வச்சு கூப்பிடுற. யாருன்னு? என்ன உங்களுக்கு தெரியல? நான் தான் ஸ்டெல்லா. ஸ்டெல்லாவா? டெசின், நம்ம பாக்ஸிங் குரு ஆண்டோனி பொண்ணு இல்ல அது? அந்த அந்தோனி மக ஸ்டெல்லா தானா? என்ன நல்லா பாருங்க. சத்தியமா நீலடி. ஓய், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அவ முகம் என் நெஞ்சில சீல் வச்ச மாதிரி இருக்குது. உனக்கே தெரியுமாடா அவன் மேல நான் எவ்வளவு உசுறு வச்சிருந்தேன்னு? தினமும் கதை விட்டுன்னு கிடக்குது. இந்த பாரு, இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. மரியாதை புடு. கோபி, ஏன் இப்படி பேசுறீங்க? இத்தனை நாளா உங்களை பார்க்க வரலன்னு கோவமா? ப்ளீஸ் கோபி, என்ன ஏமாத்துறாதீங்க. ஓய், இன்னும் ஏமாத்துறது? அவதான் விஷம் குடிச்சு சத்துட்டாள. உன்னாண்ட எனக்கு என்ன பேச்சு? டெசின், வாடா. இல்லங்க கோபி, உங்களை நம்பித்தான் வந்த. இல்லன்னா அந்த கதையை வேற. என்னடா? அத்தானே. சரி கோபி, நீங்களே என்ன வெறுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏது வாழ்க்கை? என் முடிவை நானே தேடிக்கிறேன். என்னடா இது கதையாகுது? பொசுக்கு பொசுக்குன்னு உசுர விடுறேன்னு சொல்றானுங்க. என்னவோ, நமக்கு ஏன் வம்பு? நாம போகலாம் வா. யாரது? விருந்துக்கு வந்தவன வெளியில நின்னே கேக்குறிய? வேலை பத்திரிக்கை ஆபீஸ்ல, தூது இன்ஸ்பெக்டருக்கா? ஷட் அப், போட வெளியே. ஏய், ஒழுங்கா மரியாதையா உங்க அண்ணன் அனுப்பி வச்ச கேசட் பிலிம் ரோல கொடுத்துரு. இல்லைன்னா 4 செவத்துக்குள்ள நாதசுர சத்தம் கேட்கும். யூ என்னைக்கு இருந்தாலும் அந்த தடயத்தை வாங்கியே தீர வேண்டி. வர்றேன். ஹலோ பிரகாஷ். ஹலோ பிரியா. அந்த ஜேஎம்ஜியோட ஆளுங்க நினைக்கிறேன். என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. இத நான் எதிர்பார்த்ததுதான். இனிமே நீ தனியா இருக்கிறது சரியில்லை. இந்த 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். ஓகே ப்ளீஸ், சீக்கிரம் வாங்க. ஓ மை ஜீசஸ், I need your mercy and forgive my sins in the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. நில்லுமா. காதல் தோல்வியா? சாவுல கூட எனக்கு தோல்வியை உண்டாக்கிட்டீங்களே. வாழ வேண்டிய இந்த சின்ன வயசுல நீ எதுக்காக சாகணும்? நான் ஒருத்தரை மனசார நேசிச்சேன். கனவுல கூட அவரோட தான் வாழ்ந்தேன். இப்ப அவரு என்னையே தெரியாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாருமா. நீ யாரு என்னங்கிற உண்மைய என்கிட்ட மனம் விட்டு சொல்லுமா. என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். வா, அதை எடுத்துக்க. திடீர்னு அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அம்மாவும் நானும் என்ன செய்யறதுன்னு புரியாம நில கொலைஞ்சு போயிட்டோம்.
துரத்திட்டு வந்த வறுமையை விரட்டுறதுக்காக ஹோட்டல்ல நான் டான்ஸரா சேர்ந்தேன். அது சரி, நீ எதுக்காக கோபியை சந்திக்கணும்னு நினைச்ச? நான் பொது இடத்துல டான்ஸ் ஆடுறவன். கத்தி மேல நடக்கும் போது காயம் பட்டுடுமேன்னு பயந்துதான் கஞ்சியை குடிச்சாலும் பரவாயில்லன்னு காதலனை தேடி அடிக்கலத்துக்காக வந்தேன். என்னடா கதையா கோபி, யார் வந்திருக்கா பாத்தியா? இவ படா கை காயமா ரோட்ல என்ன மடக்கி ஒப்பாரி வச்சுக்கினான். இப்ப வீட்டுக்குள்ள வந்து நாடகம் ஆடி நிக்கிறான். ஓய் கைத வெளிய போ. அவசரப்படாதடா. அம்மா, பூனை மேல யானை உக்காந்து நிக்குதுன்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா இத போய் ஸ்டெல்லான்னு சொன்னா நம்புறதுக்கு நான் என்ன குழந்தையா இல்ல காதுல பூ சுத்தி நிக்கிறேனா? என்னடா சொல்ற? நீ இல்லைன்னதும் அவ தற்கொலை பண்ணிக்க பார்த்தா, நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆனா என்ன மாதிரியும் விவரம் தெரியாம பேசி நிக்கிற. ஸ்டெல்லா பாய்சன் சாப்பிட்டு செத்து போட்டான். இவ யாரு இன்னாத்துக்கு வந்து நிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏய் இந்த பாரு, மரியாதையா சொல்லி நிக்கிற. எல்லாண்டா வச்சுக்கின அப்புறம் நல்லா இருக்காது. போடு. போகத்தான் நினைச்சேன், ஆனா அதுக்கு உங்க அம்மா தான் வழி விடல. ஏமா, இவன் ஏன் ஒண்ணு ஸ்டெல்லா இல்லைன்னு சொல்றான்? அத கேளு. காரணம் தெரியணும், அவ்வளவுதானே. ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் எங்க அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அன்னைக்கு நானும் நீங்களும் நினைவு இருக்கா? அன்னைக்கு தானே எங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம 2 பேர் காதலும் தெரிஞ்சது. அம்மா சத்தியமா சொல்ற, இவ ஸ்டெல்லா இல்ல. அப்படின்னா அவ சொன்னதெல்லாம் பொய்யா? உண்மைதான், ஆனா இவ மட்டும் ஸ்டெல்லா இல்ல. எது எப்படி இருந்தாலும் உண்மை என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது. அது வரைக்கும் அவ இங்க இருக்கட்டும். அப்போ அவன் இங்கதான் இருக்கணுங்கிறியா? ஏய், உன்னை அப்பால கண்டிக்கிற. அம்புஜம், இத வார் தாலி வாங்கிக்கினேன். நீ தப்பா எடுத்துக்கிறாத. என் வீட்டுல அம்மி மிதிச்சுக்கினேன். வரும்போது அருந்ததிய கண்டுக்கினேன். ஐயரை இட்டாரலாம்னா அவருக்கு இன்னைக்கு தான் கண்ணானமா. உங்க அப்பா முடிச்சு பார்க்கறதுக்குள்ள உனக்கு 3 முடிச்சு போட்டுறேன். உன்னை டப்புன்னு ஒரு அடி அடிப்பேன். நீ கம்புன்னு பின்னாடி வந்துக்கினேரு. 1 முடிச்சிய, 2 முடிச்சிய, 3 முடிச்சிய. ஐயோ, யானை மிதிச்சிருச்சு கையே. என்ன என்ன கூற? உன் கோட்டைக்குள்ளே பூந்து உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டிக்கிறேன். ஐயோ, தாலி உன் கழுத்துல இருக்குது மாமா. ஆமா, இவன் கூட எப்படி குடுத்து நடத்த போற? டேய், கட்டின துணிக்கே களங்க ஏற்படுத்திட்டேடா. என்னமா தாலி என்னாண்ட குடுத்துருந்தா? மாமா குடுத்துரு மாமா. ஐயோ, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ, தாலி கட்டின என்னையே விட்ட வரியா? நான் செத்தா உன் நிலைமையை நினைச்சு பாரியா? ஐயோ, எனக்கு இந்த நிலைமை வேணவே வேணாம். இந்தா உன் தாலியை வாங்கிக்கினேன், வெள்ள போடு. இப்பவும் சொல்லிக்கினேன், 4 முச்சந்தி நாகாத்தம்மா மேல சத்தியமா சொல்றேன். உன் வீட்டுக்குள்ளே பூந்து உன் பொண்ணு கூட நான் பஸ் நைட் நடத்தல. என் பேர் அல்டாப் ஆர்வம் இல்ல தலியா. 6வது குளமாது வாமே. அம்மா, நீங்கதான் பாக்ஸர் அந்தோனியோட சம்சாரமா? நான் தான். நீங்க யாரு? உங்க வீட்டுக்காரர்கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிட்டானே நீலாங்கர கோபி, அவனுக்கு தெரியுமா உங்களுக்கு? கோபி? ஆமா. கோபியோட அம்மா தானா? இந்த பொண்ணு யாருமா? என் பொண்ணு ஸ்டெல்லா. இப்ப அவ என்ன செய்றா? மன்னிச்சிடுங்க, நான் கேட்டு உங்க மனசை புண்படுத்திட்டேனா? இல்லம்மா, ஏற்கனவே காயம்பட்ட நெஞ்சுதான். ஆனா இந்த கண்ணீருக்கு என்னால விளக்கு சொல்ல முடியாதுமா. கண்ணீர் பெண்களுக்கே பழக்கப்பட்டதுதானே, அதுக்கு விளக்கம் தேவையில்லை. ஆமா, உங்க பொண்ணு ஸ்டெல்லாவும் என் பையன் கோபியும் ஒருத்தர் விரும்பினாங்களா? ஆமாமா, கோபி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வாழ்ந்து அவனோட வந்து பாக்குறேன். இல்லன்னா என்ன தேடாதமான்னு சொல்லிட்டு போயிட்டா. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எதையும் கேட்காதீங்க. நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஸ்டெல்லா இப்போ எங்க வீட்டுலதான் இருக்கா. என் மருமகளா இல்ல, உங்க பொண்ணாத்தான் இருக்கா. நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போலாம். நான் வரேன். ஸ்டெல்லா, உன்னை பத்தி எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அவன் ஏன் மறுக்கிறான்னு தான் எனக்கு புரியல. கவலைப்படாத, அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். அந்த நம்பிக்கையில தாமா நானும் இருக்கேன். ஏய், கோபி எங்கடா? இதோ வந்து இருக்காமா. என்ன கேட்டா ஒண்ணு கண்டுக்காத. காத்தாடி விட்டு இருக்கேன்னு சொல்லிக்காத. இதோ வந்துடுறேன். என்ன கோபி வந்தா நீயே சாப்பாடு போட்டுடு. என்ன எங்கன்னு கேட்டா
சீட்டு கட்ட போயிருக்கேன்னு சொல்லு ம்? ம்